அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 19/6/2024, அதாவது ஆனி மாதம் 5ஆம் தேதி, புதன்கிழமை, துவாதசி திதி 7:28 வரை, அதுக்கு மேல் திரையோதசி திதி. அதே மாதிரி விசாக நட்சத்திரம் சாயங்காலம் 5:23 வரை, அதற்கு மேல் அனுச நட்சத்திரம். இந்த சந்திராஷ்டிரமம் எப்படின்னு கேட்டிங்கன்னா 11:05 மேலே மேசராசிக்காரங்களுக்கு, ராகு காலம் 12லேருந்து 1:30 வரை, யமகண்டம் 7:30லேருந்து 9 வரை. நல்ல நேரம் காலையில் 9:30 to 10:30, சாயங்காலம் 4:30 to 5:30. நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம் பச்சை. அதே மாதிரி அவாய்ட் பண்ண வேண்டியது சிவப்பு. சாப்பிட வேண்டியது ஸ்வீட்டு, கேசரி பாத்து அல்லது கொண்டக்கடலை சுண்டல், அல்லது ஏதாவது எலுமிச்சை ஜூஸ். இது அந்த குருவு கூடியது. இன்று அந்த நட்சத்திரத்துக்கு நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா மன அமைதியாக இருக்கும். ஓரளவு அந்த டென்ஷன்கள்லேருந்து தப்பிச்சிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம பார்க்க வேண்டியது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ராசி பலன் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக ஒவ்வொரு வீடுகளை பற்றியும் சொல்கிறோம் இல்லையா. நேற்று 8ஆம் வீட்டை பற்றி சொன்னோம். இன்றைக்கி 9ஆம் வீட்டை பற்றி சில குறிப்புகள். 9ஆம் வீடுனாலே தகப்பன் சாணம்னு சொல்லுவாங்க. அதாவது தந்தையை பற்றி இண்டிகேட் பண்ணக்கூடியது. குல விருத்தி, ஒரு குடும்பம், அவனுக்கு என்ன பாக்கி, அவன் குடும்பம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி குடும்ப விருத்தி. அடுத்தால் அறம், அதாவது தர்மச்செயல்கள் செய்கிறது, நியாயமாக நடந்துக்கிறது. பிதிரார்ஜிதம், அப்பா வழி சொத்து, தாத்தாவுக்குள்ளது, பாட்டிக்குள்ளது, அடுத்தால் அவங்க கொள்ளு தாத்தாவுக்குள்ளது, அந்த மாதிரி பிதிரார்ஜித சொத்து சுகம். மடாதிக்கம், நல்ல ட்ரஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டு நல்ல இது பண்ணுறது, கோயில் பூஜைகள் செய்கிறது, தர்மம் பண்ணுறது. இது மேலான தர்மம். ஓகே. அடுத்தால் குளம் கிணறு வெட்டுறது, கோவில் திருப்பணி, குரு உபதேசம் பெறுவது, தண்ணீர் பந்தல் வச்சு ஏழைகளுக்கு வெயில் காலத்தில் அந்த வழிப்போகிறவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கறது, தர்ம கிணறு வெட்டுதல், கிணறு வெட்டி தர்மம் எல்லாருக்குமாக பொதுவாக தண்ணீர் இலவசமாக கொடுக்கறது. செல்வம் பெற, இதுக்கெல்லாம் செல்வம் நல்ல அபரிதமான செல்வம் சேருதா இருந்தால் 9 கூடியவன் பலமாக இருக்கணும். அடுத்தால ஞான வித்தை, ஞானம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கற்றுக்கிறது. விசுவாசத்தோடு இருக்கிறது. சகோதரர்களோட சுகதுக்கம், இதெல்லாம் பார்க்கக்கூடியது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 9ஆம் வீடை வச்சு தான் பார்க்கும். ஸோ 9ஆம் வீடு இந்த முக்கியமான அமைப்புகளுக்கு உண்டான வீடு. இப்போது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்க விரும்புவோர் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும். முதலில் மேசராசி. இன்று சந்திராஷ்டம தினம். அதனால் கண்ட யோசனையில் மனசை அலைபாய விட வேண்டாம். உடல்நிலையை நன்றாக கவனித்து கொள்ளவும். குடும்பம் கலகலப்பாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், சுற்றத்தினர் கூட உங்கள்கிட்ட சகஜமாக பேசி அடிக்கடி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. மனதை அலைபாய விட வேண்டாம். அடுத்து ரிஷபராசி. தம்பி அல்லது தங்கைக்கு வீடு அல்லது நிலம் வாங்குகிற யோகம் வந்திருக்குது. நல்லது. பணப்பழக்கம் ஓரளவு நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. மனைவி, சுற்றத்தினர் வீட்டு ஃபங்க்ஷனுக்காக பிரயாணம் செய்ய வேண்டியுள்ளது. அதாவது உங்களோட வாழ்க்கை துணை, அவங்க ரிலேஷனோட ஃபங்க்ஷனுக்காக பிரயாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உள்ளது. தொழிலில் பிரச்சனை எதுவும் இல்லை. அதே மாதிரி தூக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸு இருந்துக்கிட்டு இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. கடனை கொடுக்கறதுக்கே பணம் பூரா செலவாகிடுது. குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட பிரச்சனை. அதாவது கூட வேலை பார்க்குறவங்க ரொம்ப டென்ஷனாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. குடும்பத்தில் உங்கள் மீது நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. அதே மாதிரி கடகராசி. ஓரளவு அதிர்ஷ்டமான காலகட்டம்னே வச்சுக்கலாமே. நீண்ட நாளைய கனவு நிறைவேற போகிறது. உத்தியோகத்தில் கொஞ்சம் நல்ல பேரையே கிடைக்கிறது. பணக்கார நண்பர் உனக்கு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மாவோட உடல்நிலை, மனநிலை
ரெண்டுமே நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ட்ரேடிங் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அடுத்து சிம்மராசி. அந்த செலவுகளை வந்து நல்ல செலவாக கொள்ளப் போகிறீர்கள். உதாரணத்துக்கு வந்து செலவான நேரம்னா ஏதாவது லோன் வாங்கி ஏதாவது வீட்டுக்கு தேவையான உபயோகப்படக்கூடிய பொருட்களை வாங்கிட்டு இஎம்ஐ கட்டிக்கோங்க. அப்போ செலவு தான், அதை நல்ல செலவாக மாற்றிக்கோங்க. தொழில் நன்றாகத்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு. அப்போது இன்றைய பொழுது வந்து சுகமாகவே கழிகிறது. அடுத்து கன்னி. நண்பர்கள் மூலம் வருமானம். நீண்ட நாளாக குணமாகாத சின்ன வியாதி ஒன்று தொந்தரவு கொடுத்துக்கிட்டு அதுக்கு உண்டான சரியான மருந்து இப்போ தான் உங்களுக்கு கிடச்சிருக்குது. அதே மாதிரி உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் கூட பிரச்சனை எதுவும் கிடையாது. குடும்பத்தில் வந்து எல்லோரும் அப்பா அம்மா குழந்தைகள் மனைவி எல்லாருமே சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தேவையான பணம் வந்து கிடைக்கிது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. மாணவர்களோட எஜுகேஷன் கூட நல்ல ப்ராக்ரஸ் தெரிகிறது. அடுத்து துளாராசி. புதியாக தொழில் ஆரம்பிக்கணுங்கக்கூடிய உங்கள் எண்ணம் நிறைவேறுகிறது. உத்தியோகம் மூலம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கூட உங்களுக்கு நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறது. பணத்தேவை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. அப்பாவின் சப்போர்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப தைரியத்தை கொடுக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. முயற்சிக்கு தகுந்த மாதிரி வெற்றி கிடைக்குது. இல்லாவிட்டாலும் ஓரளவு வெற்றி கிடைத்து விடுகிறது. ஓரளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப எஃபர்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க, அதுக்கு தகுந்த வெற்றி கிடைக்காவிட்டால் கூட ஓரளவு வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கிறது. அதே மாதிரி கோவிலுக்கு வந்து காணிக்கை ரொம்ப ஜாஸ்தி செலுத்துறீங்க. தெய்வ பக்தி கூட கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துக்கிட்டு. கணவன் மனைவி சற்று பிரச்சனையில் இருக்கிறீங்க, அது சரி பண்ணிக்கலாம். சற்று பிரச்சனை தான். மாணவர்கள் கூட கல்வியில் வந்து இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து தனுசு ராசி. எதிர்ப்பு சக்திகள் வலுவிழந்து போகின்றன. உங்களை எதிர்க்கக்கூடிய சக்திகள்னால் பவர்லெஸ் ஆயிடுச்சு. வியாபாரம் செய்வர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க போகிறது. புதிதான தொழில் முயற்சி வந்து ஓரளவு சக்ஸஸ் ஆகுது. தகப்பனார் செய்து வந்த தொழில் ரொம்ப நல்லா டெவலப் ஆகிட்டு போகுது. பணச்செலவு அதிகம்தான், ஆனால் கூட சமாளிச்சுக்கிட்டீங்க. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் கூட நன்றாக இருக்கிறது. அடுத்து மகர ராசி. அதாவது வந்து காதலித்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள். மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் வந்து லோனு சேங்ஷன் ஆகிருக்குது. புதிய வாகனம் துணிமணிலாம் வாங்குறீங்க. ஆமாம், பணப்புழக்கம் வந்து நல்லா தான் இருந்துகிட்டு இருக்குது. அடுத்து கும்பராசி. கடன் தொல்லை கொஞ்சம் மனசை உறுத்திக்கிட்டு இருக்குது. அப்பப்போ மாதம் ஆனாலே அந்த கடன் இந்த கடன்னு நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கிறது. உத்தியோகம் பார்க்குற இடத்துல வந்து கூட வேலை செய்கிற ஒருத்தரோட கொஞ்சம் தகராறு. குழந்தை பிறக்கிறது வந்து கொஞ்சம் தள்ளி போகிறது. ட்ரேடிங்கில் சுமாரான லாபம்தான். கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப நன்றாக இருக்கிறது. அடுத்து மீனராசி. மனசில் வந்து பாசிட்டிவான எண்ணங்கள் உண்டாகின்றன. மனைவி வேலை நிமித்தம் வெளியூர் செல்ல போவதால் தற்காலிக பிரிவு உண்டாகிறது. புதிய துணி நகைலாம் வாங்க போகிறீங்க. மாணவர்களுக்கு வந்து கல்வியில் கூட இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. வியாபாரிகளுக்கு வியாபாரம் நன்றாகவே நடக்கிறது. ஸோ நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.